அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மைண்ட் 24. சென்ற மைண்ட் 24 பதிவில் 4 நிலைகளை குறித்து கவனித்தோம். ஆழ்மனம், வெளிமனம், தன்னை மறந்த நிலை, உள் உணர்வு. இந்த 4 நிலைகளில் ஆழ்மனம், வெளிமனம் குறித்து சுருக்கமாக நாம் பார்த்தோம். இந்த பதிவில் மிக முக்கியமாக அதே ஆழ்மனம், வெளிமனதை குறித்து மட்டும்தான் சற்று விரிவாகவும் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மனித வாழ்க்கையில் உடலும் மனமும் சேர்ந்து இருக்கும். மனம் சொல்லுகிறபடிதான் உடல் இயங்கும், உடல் சொல்லுகிறபடி மனம் இயங்குவதில்லை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேனே, சற்று ஓய்வாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மனம் உங்கள் உடலை வற்புறுத்தும். நீங்கள் நன்றாக தான் இருப்பீர்கள், ஆனால் அதிகமாக வேலை செய்துவிட்டோமோ என்ற ஒரு காரணத்தை கொண்டு நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுடைய மனம் கொண்டு வரும். குறிப்பாக வெளிமனம் கொண்டு வரும். இது நாளடைவில் பழக ஆரம்பிக்கும். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நீங்க சற்று அலட்சியமாக நீங்க இருந்தீங்கன்னா அது சோம்பலாக உருவெடுக்கும். அந்த சோம்பல் என்ன செய்யும்னா நாளடைவில் அது பழக்கமாகி மறதியை ஏற்படுத்தும். அந்த மறதி உங்களுக்கு பழக்கமாக ஆழ் மனதில் சென்று பதிந்துவிடும். அதற்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்தாலும் மறதிதான் முன்னால் வந்து நிற்கும். இன்று நாம் பார்க்க போவது நடவடிக்கைகளும் பழக்கங்களும். இந்த நடவடிக்கைகளை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தேவையான நடவடிக்கை, இன்னொன்று தேவையற்ற நடவடிக்கை. தேவையான நடவடிக்கை என்றால் நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் நாம் பல காரியங்களை செய்வோம். தேவையற்ற நடவடிக்கை என்றால் நமக்கு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவது. இதில்தான் தீய பழக்கங்கள் உள்ளே வந்து சேர்ந்து கொள்கிறது. முக்கியமாக போதை போன்ற பழக்கங்கள். இந்த தேவையான நடவடிக்கைகள் உடல் சார்ந்ததாக இருக்கும். தேவையற்ற நடவடிக்கை என்பது மனம் சார்ந்ததாக இருக்கும். இது எப்படி என்று பார்க்கலாம். ஆர்வம். மனித வாழ்க்கையில் நாம் ஆர்வம் எதில் கொள்கிறோம் என்றால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறோம். நன்றாக படிக்க வேண்டும், இல்லையென்றால் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், வேலைக்கு தேவையான சில நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். இது ஒரு ஆர்வமாக நமக்கு எடுத்துக்கொள்வோம். இது பழக்கமாக வேண்டும். இது எப்படி பழக்கமாகும் என்றால், உதாரணத்துக்கு நீங்கள் டைப்ரைட்டிங் படிக்கிறீர்கள். இது தேவையான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இது உடல் சார்ந்த நடவடிக்கையாக இருப்பதினால் நீங்கள் உங்கள் ஆர்வத்தை கொண்டு நீங்கள் டைப்ரைட்டிங் படிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இரு கைகளும் பயன்படுத்தப்படாத ஒரு நிலையில் நாம் பழகியிருக்கின்ற சூழ்நிலையில் அப்போது ஒரு வகையில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் மட்டுமே அதை கற்றுக்கொள்ள முடியும். அது நடவடிக்கைகள் அப்புறம் பழக்கமாக மாறுகிறது. அடுத்ததாக இதுக்கு நேர்மாறாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவையற்ற நடவடிக்கைகள். இங்கு ஆசைகள் தான் இருக்கும். தேவையான நடவடிக்கைகள் ஆர்வம் இருக்கும், தேவையற்ற நடவடிக்கைகளில் ஆசை இருக்கும். ஆர்வம், ஆசை, இதில் தேவையற்ற நடவடிக்கைகள் ஆசையினால் விளையும். இந்த தேவையான நடவடிக்கைகளில் கவனம் இருக்கும், தேவையற்ற நடவடிக்கைகளில் அலட்சியம் இருக்கும். இதில் நான் உங்களுக்கு சென்ற பதிவில் ஒரு மனிதரை குறித்து நான் உங்களிடம் பேசியிருந்தேன். அந்த மனிதர் குடிகாரராக இருந்தார். மருத்துவர்களின் அறிவுறுத்தல்படி அந்த குடியை விட்டார். ஆனால் அவர் குடியை மறக்கவில்லை என்று உங்களுக்கு முடித்திருந்தேன். அவருடைய மனம் அவருடைய உடலை தன்வசப்படுத்தி இருந்ததினால், தேவையற்ற ஆசையினால் அவர் குடிப்பழக்கத்தில் இருந்ததினால், அவர் வீட்டில் நடந்த ஒரு மரணத்தை காரணமாக கொண்டு மறுபடியும் அவர் குடிக்க ஆரம்பித்தார். தேவையான நடவடிக்கைகள் உணர்வு பூர்வமாக இருக்கும், நிதானமாக இருக்கும். தேவையற்ற நடவடிக்கைகள் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். தேவையான நடவடிக்கைகளுக்கு தூண்டுதல் அதிகமாக இருக்காது, ஆனால் தேவையற்ற நடவடிக்கைகளுக்கு தூண்டுதல் அதிகமாக இருக்கும். பிறருடைய குறுக்கீடுகள் தேவையற்ற நடவடிக்கைகளில் வரும். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நான் ஒருவரை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் என்னுடைய கல்லூரி நண்பர். அவர் கல்லூரிக்கு வரும் வழியில் ஒரு கடைக்கு சென்று வருவதாக பின்னால் நாங்கள் அறிந்தோம். அந்த கடையில் வசதி படைத்த அவருடைய நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த பணக்கார நண்பர்கள் அவருக்கு மது அருந்தும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கல்லூரி காலம் முடிந்தது. அவர் ஒரு இடத்துக்கு சென்று விட்டார்கள். இவருக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைத்தது. அந்த வேலையில் இவருக்கு நல்ல சம்பளம் வந்தது. கை நிறைய பணத்தை கண்டவுடன் இவர் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். சில நாட்களில் பார்த்தால் தெருவில் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அவருக்கு மது அருந்தி பழக்கிய நண்பர்கள் அவர் பக்கத்திலே இல்லை, அவர் இந்த உலகத்திலே இல்லை, இறந்து போனார். தூண்டுதல்கள் வரும்பொழுது, உணர்ச்சிகரமான தூண்டுதல் வரும்பொழுது தேவையற்ற நடவடிக்கைகள் நாம் சிக்கிக் கொள்கிறோம். தேவையான நடவடிக்கைகள் கடினமாக இருக்கும், தேவையற்ற நடவடிக்கைகள் கடினமாக இருக்காது. ஆனால் உடல் எச்சரித்து கொண்டே இருக்கும். உடலை உங்கள் மனம் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும். நான் மேலே குறிப்பிட்டது போல் ஆசை காட்டும்,
உணர்ச்சியை தூண்டும், உங்களை ஒரு திசையை மாற்றிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கும். தேவையான நடவடிக்கைகள் தொடர்ச்சி அதிகமாக வராது, ஆனால் தேவையற்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சி நீண்டு கொண்டே போகும். நீங்கள் பள்ளி படிப்பு முடிப்பீர்கள், அடுத்தது கல்லூரி செல்வீர்கள், பட்டம் முடிப்பீர்கள், அதோடு முடிந்தது வேலைக்கு செல்வீர்கள். அந்த கல்வி என்ற அந்த நடவடிக்கை, அந்த தொடர்ச்சி முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் தேவையில்லாத நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது அது தொடர்ச்சி நீண்டு கொண்டே போகும். அது வாழ்க்கையை சீரழித்துவிடும். தனிப்பட்ட முறையில் தேவையான நடவடிக்கைகள் தொடர்வதற்கு இந்த தேவையற்ற நடவடிக்கைகள் குறுக்கீடு செய்து கொண்டே இருக்கும். ஒன்றை கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவையான நடவடிக்கைகளை நீங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தேவையற்ற நடவடிக்கைகள் பழக்கமாவதற்குள் விலகிக் கொள்ளுங்கள். மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அதிலிருந்து அவனுடைய ஆழ்மனம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பருவத்தில் எண்ணங்களால் நிறைந்த வெளிமனம் என்பது செயல்பாட்டில் இருக்காது. ஒரு குழந்தை 1 வயதிலிருந்து 3 வயது வரைக்கும் உணர்ச்சி பூர்வமாகவே தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும், தன்னை அறியாமலேயே. அந்த 3 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் தான் மிக கவனமாக குழந்தைகளை கையாளக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்வோம். இது சற்று சிந்திக்கக்கூடிய ஒரு பருவத்தை கொண்டு வரும். வெளிமனம் செயல்பாட்டு நிலைக்கு வருகின்ற ஒரு நிலையாக இருக்கும். இந்த 3லிருந்து 12 வயது வரைக்கும் அந்த குழந்தை எதை கற்றுக்கொள்கிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை உணர்கிறதோ, அதுதான் 12 வயதுக்கு மேல் அதை தொடர்ந்து வருகிறது. அந்த அனுபவங்கள் அங்கு நடவடிக்கைகளாக, பழக்கங்களாக மாறுகிறது. 13 வயதிலிருந்து உடலில் சில மாறுதல்கள் ஏற்படுகிறது. இந்த உடல் மாற்றங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி வரை அவனை கொண்டு செல்கிறது. இந்த நாளிதழில் இருக்கின்ற இந்த மனிதர் ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி. இவருக்கு வயதுக்கு வந்த 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இவருக்கு தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுகிறது. தனது தேவையான நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு தேவையற்ற நடவடிக்கைகள் இறங்குவதற்கு ஆசைப்படுகிறார். ஆர்வமாக தொழில் செய்தவர் ஆசைப்பட்டு தேவையற்ற நடவடிக்கைகள் இறங்குகிறார். இவர் ஆன்லைனில் லாட்டரி டிக்கெட் வாங்குகிறார். முதலில் சூதாட்டமானது கொஞ்சம் பணத்தை நமக்கு கொடுத்து ஆசை காட்டும். அதில் கொஞ்சம் பணத்தை பார்த்தவுடன் அதில் அதிகமாக கடன் வாங்கி பணம் முழுவதும் அதில் செலுத்துகிறார். கொஞ்சம் நஞ்சம் அல்ல நண்பர்களே, 62 லட்சம் ரூபாய். கடன்காரர்களுடைய தொல்லையை தாங்க முடியவில்லை. மிகவும் மனம் நொந்து போகிறார். இவருடைய இந்த தேவையற்ற நடவடிக்கை ஆழ்மனதில் பதிவான பிறகு அது பழக்கமாகி மிகவும் நொந்து போன நிலையில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். தற்கொலை செய்வதற்கு முன் வீடியோ காலில் பேசுகிறார். இவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அவர் சொல்கிறார், இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கும் பழக்கத்தை நான் பழகிவிட்டேன். இது எனக்கு பழக்கம் ஆகிவிட்டது. என்னால் இதை விட முடியாது. நான் விரைவிலே பைத்தியமாகி விடுவேன். ஆதலால் இனி நான் வாழ்வதற்கு முடியாத நிலையில் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று தற்கொலை செய்து கொண்டார். இது எதனால் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆழ்மன பிடிமானம், தேவையற்ற நடவடிக்கைகள் உங்களை தூண்டுவதன் மூலமாக இப்படிப்பட்ட விபரீதமான போக்குகளை நம்மவர்கள் எடுக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்துகிறது. பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் போக்சோ சட்டத்தில் கைதாகிறார்கள். இது எதனால் வந்தது? தேவையற்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து அது ஆழ்மனதில் பதிந்து அவர்கள் பழக்கமான விளைவுகள் தான் இவைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, நாம் அடுத்த பதிவில் முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம். தியானம், மூச்சு பயிற்சி, யோகாசனம், பிரார்த்தனை இவைகளின் மூலமாக நம் மனதை கட்டுப்படுத்த முடியுமா என்று சௌந்தர பாண்டியன் என்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டு இருக்கிறார். இதற்கு என் பதில், தியானம், மூச்சு பயிற்சி, யோகாசனம் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த முடியாது. இதை குறித்தான சரியான விளக்கங்கள் மற்றும் ஆதாரங்களுடன் வரும் பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்க கொடுங்க. அப்படியே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய அன்பான ஆதரவை என்றும் எதிர்பார்க்கின்றோம்.